வணக்கம் மக்களே. 2026 அரசியல் களம் தேர்தல் களம் ரொம்ப அனல் பறக்க போயிட்டு இருக்கு. இப்போ அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி உறுதி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கூட்டணி எந்த மாதிரியான தாக்கத்தை தேர்தல் ஏற்படுத்த போகுது, ராமதாஸ் அவர்கள் முடிவு என்னவாக இருக்க போகுது, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்குது, வேற என்னென்ன கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைய போகுது அப்படிங்கிறது தொடர்பாகவும், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடரப்போகுதா இல்லை தமிழக வெற்றி கழகத்தோடு போக போகுதா அப்படிங்கிறது தொடர்பாகவும் இந்த வீடியோ முழுவதும் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி உறுதி செய்திருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி அண்ட் கோ அப்படின்னா சொல்லலாம். ஏன் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி, மாம்பழ சின்னம் அன்புமணியிடம் தான் இருக்குது. இருந்தாலும் வழக்குகள் இன்னும் நீதிமன்றத்தில் இருக்குது. அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தாய்க்கழகமாக இருக்கக்கூடிய வன்னியர் சங்கம் அப்படிங்கிறது ராமதாஸ் அவர்கள் பின்னாடி நிற்கிது. ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, ஒரு பேச்சிற்கு வன்னியர் மக்களிடையே ஒரு செல்வாக்கு இருக்குது என்பது உண்மைதான். இதை அன்புமணி தரப்பினரும் ஒற்றுக்கொள்வாங்க. ஸோ இப்போ பாதி பாமக தான் இங்கே வந்திருக்கக்கூடிய, பாதி பாமக வெளியே தான் இருக்குது. ஸோ இந்த கால்குலேஷன், இந்த கணக்கி இன்னும் முடியல, பாதியில் தான் நிற்கிது, இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை, ஆன்சர் கொண்டு வரல அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி இது ஒரு இயற்கையான கூட்டணி, தொண்டர்கள் விரும்பிய கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசை தோற்கடிக்கிறதுக்கான கூட்டணி, ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணணும். இப்போதான் அமித்ஷா அவர்கள் தமிழகம் டெல்லி போயிருக்கிறார். அன்புமணி அவர்கள் அமித்ஷா தலைமையில் என்டிஏ கூட்டணியில் இணையல, எடப்பாடி பழனிசாமி தலைவர் அவர்கள் தான் தலைமையில் தான் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏவின் தலைமை யாருன்னா அதிமுக தான். அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர், அவர் தான் முன்னிலைப்படுத்தப்படுறார் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக தான் ஒருவேளை இது போட நடந்திருக்கும். ஏன்னா அமித்ஷா தலைமையிலேயே 2 நாளுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணி இணைஞ்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தலைவர் இணைகிறார் அப்படிங்கிறது எடப்பாடி தன்னை ஒரு ஆளுமையாக காட்டிக்கொள்கிறார் அப்படின்னு ஒரு குழுவினர் சொல்றாங்க. அதே டைம்ல எங்க ஆளுமையை காட்டு என்னங்க பண்றது, உடனே கூட்டணி முடிவாயிட்டு ரிப்போர்ட் பண்றதுக்கு எடுத்துட்டு டெல்லி போயிட்டாரே அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. டெல்லியில எந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்படின்னு ஒரு தகவல் வருது. என்ன மாதிரி அப்படின்னா, இந்த கூட்டணியில பாமகவுடைய ராமதாஸ் அணியும் இணைக்க வேண்டும், ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அனைத்தையும் இணைச்சு மோடி அவர்கள் தமிழ்நாடு வருவதற்கு முன்பாக கூட்டணி முழுமை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ டெல்லியில் பேசப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவிற்கு மிகப்பெரிய பலமா என்று கேட்டோம்னா, கண்டிப்பா பாஜக அதிமுக கூட்டணிக்கு இது மிகப்பெரிய பலமாகத்தான் இருக்கும். வடக்கு மாவட்டங்களில் வன்னியர் மக்களுடைய செல்வாக்கை பெற்ற கட்சியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. பிரிந்து இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அதிமுகவிற்கு இது சாதகமான ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கும். ஒரு அணி இணைஞ்சு சாதகமா, இப்போ இன்னொரு அணி இருக்கே, அவங்க ஓட்டை பிரிக்க போறாங்களே, வன்னியர் மக்களுடைய ஓட்டு 2ஆக ஸ்பிளிட் ஆக போதே, ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கடைசியாக நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட அன்புமணி அவர்களை RSS கைகூலி அப்படின்னு விமர்சிக்கப்பட்டார். தொடர்ந்து பாஜகவுடைய விமர்சிக்கக்கூடிய டோன்ல தான் அவர் பேசிட்டு இருக்கார். ஆனால் ஒரு 2024 தேர்தலில் ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதாகவும், அன்புமணி தான் பாஜகவோட கூட்டணிக்கு போகலாம், அதாவது அப்போ அதிமுக தனியாக பாஜக கூட்டணி நின்னாங்க தெரியும் நமக்கு, பாஜக கூட்டணிக்கு போன சொன்னதாகவும் அப்படின்னு சொன்னதாக ஒரு பேட்டி கூட கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இப்போ பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் ராமதாஸ் அவர்கள் இணைவாரா? ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தாலும் இதுக்கு முன்னாடி அவங்க நம்ம கூட்டணியில் இருந்திருக்காங்க, அதனால இது ஒரு பெரிய இதாக இருக்காது. இப்போ இருக்க சூழ்நிலையில் அவருக்கு அதிமுக பாஜக கூட்டணி வைக்கக்கூட எந்த ஒரு தயக்கம் இருக்க போகிறது கிடையாது. அன்புமணி ராமதாஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் போய் இணையதா அப்படிங்கிறது தான் ராமதாஸுக்கு ஒரு மிகப்பெரிய தடங்களாக இருக்கும். ஆனால் அருள் அவர்கள் இப்போ பாஜக பொறுப்பாளரை போய் சந்தித்ததாக ஒரு தகவல் வருது. ஸோ இப்போ போன முறை 23 சீட்டு பாமக கொடுத்தாங்க. இந்த முறை ஒரு 17-18 சட்டமன்றத்தில் கொடுப்பதாக தெரிகிறது, இன்னும் அபிஷேலாக சொல்லல. ஸோ மீதி இருக்கக்கூடிய 5 சீட்டோ 6 சீட்டோ ராமதாசனுக்கு கொடுத்து இந்த ஒரே கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் வருது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா, ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகளும் தென்படுது. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து அவர் பெருசா திமுக அட்டாக் பண்ணி பேசல, சாஃப்டா தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு திமுகவை. அன்புமணியை கடுமையை விமர்சிக்கிறார், தன்னுடைய அன்புமணியை கடுமையை விமர்சிக்கிறாரு. அந்த அளவில் அவர் திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பும் தென்படுது. ஆனால் அதுலேயும் சில
இடைஞ்சல்கள் இருக்குது, இடையூறு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருவேளை அந்த கூட்டணியில் விசிக அவங்க கட்சி ஒரு வலிமையான கட்சியாக, கூட்டணியோட முக்கியமான கட்சியாக இருக்குது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிக இருக்கக்கூடிய கூட்டணியில் இப்போ இணையும் பொழுது அந்த வன்னியர் மக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவா இருக்குது அப்படின்னா பெருமளவுக்கு சப்போர்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. இது வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து என்ன மாதிரி கொண்டு போக போகிறாரு, இந்த கூட்டணி போய் இணைய போகிறாரா, இணைஞ்சிச்சு அப்படின்னா அங்கே முன்னாடி நிறைய கட்சிகள் இருக்குது, அங்கே இன்னும் சீட் ஷேரிங்கில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆட்சியத்தில் பங்கு காங்கிரஸ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி ராமதாஸ் அவர்கள் வந்து முடிவெடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். அதுவே இந்த பக்கம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தங்கள் வலிமையான கூட்டணி அப்படி ரொம்ப நாளாக கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இடையூறை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஒரு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டா அந்த பீகார் எலெக்ஷன்ல கூட எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட்டணி கட்சியோட ரொம்ப இணக்கமா இருப்பாங்க. கூட்டணி ரொம்ப அற்புதமான ஒரு கூட்டணியாக இருக்குது அப்படின்னு மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு, ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. கரெக்டாக எலெக்ஷன் வரும்போது ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. தன்னுடைய கூட்டணி கட்சியை அதிகமாக விமர்சிப்பாங்க. நம்ம நார்மலாக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களை விமர்சித்து அவங்களோட குறைகளை சுட்டி காட்டி தன்னோட கூட்டணிக்கு வலிமையை சேர்க்கக்கூடிய வேலையை பார்ப்போம். ஆனால் காங்கிரஸ் மட்டும்தான் தான் இருக்கக்கூடிய கூட்டணியிலேயே ஏதாச்சும் ஒன்று பண்ணி இடையூறு பண்ணி மக்களை பார்க்க, என்னன்னா அவங்க இப்படி சண்டை கட்டிகிட்டே கிடக்கிறாங்க, இவங்க ஒற்றுமையாகவே இல்லையே, இவங்களுக்கு ஓட்டு போடணுமா, காங்கிரஸ்காரங்க நினைப்பாங்களா, திமுககாரங்க நின்னா அவங்களை ஓட்டு போடணும்னு நினைப்பாங்களா, இல்லை திமுககாரங்க தான் நினைப்பாங்களா, காங்கிரஸ்காரங்க இவ்வளோ இடையூறு பண்ணி வம்பு பண்ணி இது எல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு காங்கிரஸ்காரனுக்கு திமுககாரன் இப்போ நம்ம கட்சியை பற்றி இப்படி பேசிட்டு கொண்டு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? ஸோ இது வந்து எலெக்ஷன் நெருங்க பீகாரில் இதே போன்ற விஷயத்தை தான் காங்கிரஸ் பண்ணாங்க. இப்பயும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 2019, 2021, 2024ன்னு தொடர்ந்து வெற்றி பெற கூட்டணி இது. ஆனால் தங்களுக்கு அதிகார பகுதி வேணும், உங்களுக்கு ஆட்சி வேணும், அதிக தொகுதிகள் வேணும் கேட்குது காங்கிரஸோட உரிமை தான். தன்னோட கட்சி வளர்க்கணும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறது கரெக்டு தான். ஆனால் பொதுவெளியில் வந்து நாங்கள் வந்து கூட்டணி தொடர்பான முடிவு தலைமை தாங்க எடுக்கும். ஆனால் திமுக கூட இருக்கிறது வந்து சுயநலத்துக்காக, சில கட்சிகளோட சில பேர் சுயநலத்துக்காக தான் கூட்டணியில் இருக்காங்க. விஜய் வந்து பெரிய ஆளாக வளர்ந்துட்டாருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன மாதிரி? தனக்கு ஒரு கூட்டணியில் அதிகாரத்தை பங்கு கொடுக்கணும், அதிக தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மாநில தலைமைக்கும் தேசிய தலைமைக்கும் சொல்லி அவங்களோட கூட்டணி கட்சிகளோட டிஸ்கஸ் பண்ணி அறிவிக்கணுமே தவிர, இப்படி பொது வழியில் ஆளாருக்கு வழக்க ஒருத்தர் தெக்க ஒருத்தர் அப்படின்னு ஷிஃப்ட் போட்டு கூட்டணிக்கு எதிராக கூட்டணிக்கு உரசல் ஏற்படுத்தக்கூடிய விதமாகவே தொடர்ந்து செய்வது அப்படிங்கிறது காங்கிரஸுக்கும் நல்லது, அந்த கூட்டணிக்கும் நல்லதில்லை. ஏன்னா அது வரலாறு உங்களுக்கே தெரியுது. பீகாரில் இது பண்ணி நம்ம தோற்றுருக்காங்க. இப்போ இது அதே தமிழ்நாட்டில் பண்ணும் பொழுது காங்கிரஸிற்கு இந்த மாதிரியான பாதகமான முடிவை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ ராகுல் காந்தி உடைய தமிழக வருகை வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்தியா கூட்டணியிலிருந்து இந்த கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி விஜய் தமிழக வெற்றி கழகத்தோடு இணையுது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுதா இல்லை திமுக வெளியேறுதா? ஏன்னா 2019 முதல்வர் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக அந்த ராகுல் காந்தியை வந்து முதல் அறிவித்தவர் வந்து யார் அப்படின்னா இப்போ தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது, தெலுங்கானா முதல்வரை கூட்டு வந்து ஃபங்க்ஷன் நடத்துறது, பினராயி விஜயன் அவர்களை கூட்டு வந்து ஃபங்க்ஷன் நடத்துறது, இங்கேருந்து இவர் போய் அங்கே கேரளா கூட்டணியில் பிரச்சார கூட்டங்களில், பிரச்சாரம் கிடையாது அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது அப்படின்னு ஒரு உயிர்ப்போடு வச்சுக்கூடிய வேலையை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ ஒருவேளை இந்த கூட்டணி முறியுது அப்படின்னா இந்திய அளவில் இது எப்படி பார்க்கப்படும் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப அவங்களுக்கு எளிமையாக கூட போயிடலாம். எப்படின்னா ஸ்டாலின், பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவங்க காங்கிரஸை தவிர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மாநில கட்சிகள், வலிமையான மாநில கட்சிகள்லாம் இணைந்து ஒரு கூட்டணியாக வந்து காங்கிரஸ் தனிமைப்படுத்தக்கூட வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த கூட்டணி முடிவுகள் எப்படி அமைய போகுது? 2027 சட்டமன்ற தேர்தலில் முதன்மை தான். அதுதான் இப்போ கண் முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தேர்தல். ஸோ அந்த கூட்டணி காங்கிரஸ் ப்ளஸ் திமுக கூட்டணி அப்படிங்கிறது ப்ளஸ் விசிக கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வலிமையான கூட்டணி இப்போ இருக்குது. முதல்ல இருந்து நாங்கள் வலிமையாக இருக்கோம், ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் இந்த காங்கிரஸால் வந்து இது வந்து ஒரு உரசல் வந்துட்டு இருக்கு. ஆனால் இது வந்து காங்கிரஸையும் தப்பு சொல்ல முடியாது. காங்கிரஸோட ஒரு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் தன்னுக்காங்க கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அதிகாரத்தில் பங்கு வேணும்னு நினைக்கிறாங்க, அதையும் எம்எல்ஏ சீட் வைக்கணும், அது நியாயம்தான். ஆனால் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கிரவுண்டில் இறங்கி காங்கிரஸுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நினைவில் கொள்ளணும். ஸோ இந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் பொழுது அது இந்திய அளவில், ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி, அப்படி இருக்கும் பொழுது இந்திய அளவில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். எந்த ஒரு கட்சியும் அதோட உட்கட்சி
இது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு 2 கட்சிகளுக்குள்ளே பேச வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் பொதுவெளியில் இருந்து பேசும்போது எங்களுக்கு நல்லது தான், நாங்கள் இது மாதிரி வீடியோ போடுவோம், பிரேக்கிங் நியூஸ் போடுவோம், அது எங்களுக்கு நல்லது. இருந்தாலும் கூட காங்கிரஸுக்கு எந்த அளவு நல்லது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படும் அப்படின்னு நம்ம நம்பலாம். சரி, ஓகே மக்களை, வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். ஒரு புறம் அதிமுக கூட்டணி தங்களுடைய கட்சிகளை இணைச்சிக்கிட்டு அவங்களோட பலத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் உரசல், ரொம்ப வலிமையாக சொல்லப்பட்ட ஒரு கூட்டணியில் உரசல் தொடங்கியிருக்கு. இன்னும் சில நாட்களில் ஒரு புறம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரப்போகிறாரு, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் தமிழகம் வரப்போகிறாரு. இது 2 கட்சிகளிலையும் 2 கூட்டணியும் உரிமை பெற ஒரு வழிவகுக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா இல்லை வெளியேறுமா? ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்காக கோபாசே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.